முதல் பாடலாக ஸ்தோத்திர பாத்திரனே தேவா ஸ்தோத்திரம் துதி உமக்கே. 21வது பாடல், பாடல் தாளிலே 21. ஸ்தோத்திர பாத்திரனே தேவா ஸ்தோத்திரம் துதி உமக்கே. நேத்திரம்போல் முழு ராத்திரியும் காத்தோய் நித்தியம் துதி உமக்கே. எல்லாரும் கரங்களை தட்டி நாம் உற்சாகமாக பாடலாம். ஸ்தோத்திர பாத்திரனே தேவா ஸ்தோத்திரம் துதி உமக்கே. நேத்திரம்போல் முழு ராத்திரியும் காத்தோய் நித்தியம் துதி உமக்கே. நேத்திரம்போல் முழு ராத்திரியும் காத்தோய் நித்தியம் துதி உமக்கே. சத்துரு பயங்களின்றி நல்ல நித்திரை செய்யமை. சத்துரு பயங்களின்றி நல்ல நித்திரை செய்யமை. பத்திரமாய் சீராட்டி உறக்கிய சுற்றிலும் கோட்டையானா. பத்திரமாய் சீராட்டி உறக்கிய சுற்றிலும் கோட்டையானா. ஸ்தோத்திர பாத்திரனே தேவா ஸ்தோத்திரம் துதி உமக்கே. நேத்திரம்போல் முழு ராத்திரியும் காத்தோய் நித்தியம் துதி உமக்கே. நேத்திரம்போல் முழு ராத்திரியும் காத்தோய் நித்தியம் துதி உமக்கே. விடிந்திருள் ஏகும் வரை கண்ணின் விழிகளை மூடாமல். விடிந்திருள் ஏகும் வரை கண்ணின் விழிகளை மூடாமல். துடிக்குள் தாய்கோள் படிமிசையமது துணையன காத்தவனே. துடிக்குள் தாய்போல் படிமிசையமது துணையன காத்தவனே. ஸ்தோத்திர பாத்திரனே தேவா ஸ்தோத்திரம் துதி உமக்கே. நேத்திரம் போல் முழு ராத்திரியும் காத்தோய் நித்தியம் துதி உமக்கே. நேத்திரம் போல் முழு ராத்திரியும் காத்தோய் நித்தியம் துதி உமக்கே. காரிருள் அகன்றிடவே நல்ல கதிரொளி திகழ்ந்திடவே. காரிருள் அகன்றிடவே நல்ல கதிரொளி திகழ்ந்திடவே. பாரிதை புரட்டி உருள செய்தே கன பாங்கு சீராக்கி வைத்தார். பாரிதை புரட்டி உருள செய்தே கன பாங்கு சீராக்கி வைத்தார். ஸ்தோத்திர பாத்திரனே தேவா ஸ்தோத்திரம் துதி உமக்கே. நேத்திரம் போல் முழு ராத்திரியும் காத்தோய் நித்தியம் துதி உமக்கே. நேத்திரம்போல் முழு ராத்திரியும் காத்தோய் நித்தியம் துதி உமக்கே. இன்றை தினம் அதிலும் தோளில் எந்தெந்த வகைகளிலும். இன்றை தினம் அதிலும் தோளில் எந்தெந்த வகைகளிலும். உன் திருமறைப்படி ஒழுகிட எமக்கர் ஊன்றியே காத்து கொள்வார். உம் திருமறைப்படி ஒழுகிட எமக்கர் ஊன்றியே காத்து கொள்வார். ஸ்தோத்திர பாத்திரனே தேவா ஸ்தோத்திரம் துதி உமக்கே. நேத்திரம்போல் முழு ராத்திரியும் காத்தோய் நித்தியம் துதி உமக்கே.
தினம்போல் முழு ராத்திரியும் காத்தோய் நித்தியம் துதி உமக்கே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்றைய தினம் அதிலும் நம்முடைய செய்கைகள் யாவிலும் ஆண்டுடைய கிருபை நம்மோடு இந்த நாளிலே இருப்பதாக. இரண்டாவது பாடலாக வைகரையில் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. பாடல் தாளே 11வது பாடல். காலைதோறும் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. என் ஜெபம் கேட்டு பதில் தாரும், பெருமூச்சை பார்த்து மனம் இறங்கும். எல்லாரும் சேர்ந்து நம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். வைகரையில் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. என் ஜெபம் கேட்டு பதில் தாரும், பெருமூச்சை பார்த்து மனம் இறங்கும். என் ஜெபம் கேட்டு பதில் தாரும், பெருமூச்சை பார்த்து மனம் இறங்கும். வைகரையில் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. இல்லம் வந்தேன் உம் கிருபையினால், பயபக்தியோடு பணிந்து கொண்டே நிறைவான மகிழ்ச்சி உம் சமூகத்தில், குறைவில்லாத பேரின்பம் உம் பாதத்தில். வைகரையில் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. ஆட்சி செய்யும் ஆளுநர் நீர்தானையா, உம்மையன்றி வேறு ஒரு செல்வம் இல்லையே. நீர்தானே எனது உரிமை சொத்து, எனக்குரிய பங்கும் நீர்தானையா. வைகரையில் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. படுகுழியில் பாதாளத்தில் விடமாட்டி, அழிந்து போக அனுமதியும் தரமாட்டி, என் இதயம் பூரித்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் இளைப்பாறுது. வைகரையில் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. காலைதோறும் திருப்தியாக்கும் உம் கிருபையா, நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழ்ந்திருப்பேன். எப்போதும் என் முன்னே நீதானையா, ஒருபோதும் அசைவுற விடமாட்டீர். வைகரையில் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழிமேல் விழி வைத்து உம் இல்லம் வந்தேன் உம் கிருபையினால். உம் இல்லம் வந்தேன் உம் கிருபையினால், பயபக்தியோடு பணிந்து கொண்டே
நிறைவான மகிழ்ச்சி உம் சமூகத்தில், குறைவில்லாத பேரின்பம் உம் பாதத்தில். வைகரையில் எல்லாரும் எழுந்து நின்று ஜெபத்தோடு பாடுவோமா? எல்லாரும் எழுந்து நின்று ஜெபத்தோடு இந்த காலை வேளையில, காலை நேரம் உமக்காக, காலை நேரம் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன். என் ஜெபம் கேட்டு பதில் தாரும் ஆண்டவரே, என் ஜெபம் கேட்டு பதில் தாரும். பெருமூச்சை பார்த்து மனம் இறங்கோ, என் ஜெபம் கேட்டு பதில் தாரும். பெருமூச்சை பார்த்து மனம் இறங்கும். வைகரையில் இந்த கால வேளையில் ஆண்டவரே உங்க சமூகத்திலே காத்திருக்க வந்திருக்கிறோம். ஆமாண்டவரே, ஹல்லேலூயா. காலை நேரம் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின். காலைதோறும் திருப்தியாக்கும் கிருபையால், காலைதோறும் திருப்தியாக்கும் கிருபையா, நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழ்ந்திருப்பே. எப்போதும் என் முன்னே நீர்தானையா, ஒருபோதும் அசைவுற விடமாட்டே. வைகரையில் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. என் ஜெபம் கேட்டு பதில் தாரும். பெருமூச்சை பார்த்து மனம் இறங்கும். என் ஜெபம் கேட்டு பதில் தாரும். பெருமூச்சை பார்த்து மனம் இறங்கும். வைகரையில் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ அருமையான ஒரு பாடல் பார்த்தீங்களா? உண்மையிலே ஃபாதர் பெர்க்மன்ஸ்டனுடைய பாட்டு நான் அடிக்கடி சொல்லுவேன். அவர் போட்ட அந்த இதே தான் போடுவார் வரிகள்லாம். எபனேசர்னா அதில் ஒரு 10 பாட்டுக்கிட்ட எபனேசர் தான் வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதில் என்னன்னு சொன்னால், அவர் ஜெபத்தோடு இந்த பாடல்களை எழுதுகிறார். அல்லேலூயா. ஜெபத்தோடு அந்த பாடல்கள் எழுதுகிற நிமித்தமாக அந்த பாட்டு, ஒவ்வொரு பாட்டும் அது ஒவ்வொரு அர்த்தமாக நமக்கு இருக்கிறது போல் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். உண்மையிலே ஃபாதர் பெர்க்மன்ஸ்க்காக நாங்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில், இந்த காலை வேளையில் 38வது நாள் நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். இன்னும் 2 நாள் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த 38 நாளும் ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்கி வந்ததுக்காக உண்மையில தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? எல்லாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த 38 நாள் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு தந்த பெரிய சாக்கியத்திற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? எல்லாம் நன்றி சொல்லுவோம். எல்லாரும் நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த 38வது நாள் உம்முடைய பாதத்தில் வந்து ஜெபிக்க முடியாத ஒரு சாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தீரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் 38 நாள் வந்திருக்கிறீங்க உங்களுக்கு தெரியும். இந்த 38வது நாள் வரைக்கும் என்னை பங்கு பெற வச்சிங்களே, அதற்காக உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் செய்கிற ஆமென் இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஜெபத்திற்காக ரீகா மாதா ராஷா மாராதா ஓ ரிபிகா புஷா மாராதா ரிதே ஓ ரிபிகா பாஷபலபா. ஹல்லேலூயா. சகோதரர்கள் நல்ல வாயை திறந்து, நல்ல வாய்களை திறந்து, கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். நல்ல வாய்களை திறங்க, நல்ல வாய்களை திறந்து. ஆமென். ஹல்லேலூயா. தேவ ஆவியான மத்தியில வந்திருக்கிறார். தேவ ஆவியான மத்தியில வந்திருக்கிறார். இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் மேல வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம் ஆண்டவரே, உம்மை ஸ்துதிக்கிறோம். உம்மை எதிர்ப்பு நோக்கி கொண்டிருக்கிறோம், உம்மை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில உம்முடைய சமூகத்தில் உம்மை மட்டும் நோக்கி பார்க்கிறோம்.
ஸ்தோத்திரம்ப்பா. ஹல்லேலூயா. இந்த 38 நாளுமே எங்க கூடவே இருக்கிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றிப்பா. இந்த 38 நாளும் இந்த ஜெபத்திற்கு கர்த்தாவே உம்முடைய சேனையோடு கூட வருவீங்க. அதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றிப்பா, நீ செய்த ஒவ்வொரு காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துறேன்னு சொல்லுங்க எல்லாரும் தேவ சமூகத்தில். அப்பா, எனக்கு இந்த 38 நாளில் ஆண்டவரே இத்தனை நாளை பங்கு பெற வச்சிங்க, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்தில் நம்ம நன்றி சொல்லுவோமா? ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவோமா? ஏசப்பாவுக்கு நன்றி ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்தார், பிள்ளைகளை பாதுகாத்தார். ஆமென் ஹல்லேலூயா. எத்தனையோ நன்மைகளை நமக்காக செய்திருக்கிறார். அதற்காக உண்மையிலே ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் கொஞ்சம் வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. முதல்ல ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்தும் போது தேவன் புதிய காரியங்களை நமக்கு செய்கிறார். புதிய காரியங்கள். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு நாம் தேவனை மகிமைப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் புது காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, உம்மை ஸ்துதிக்கிறப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவாகிய தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஆமென் ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவி எங்களுக்குள்ள கிரியை செய்கிற தேவன், பரிசுத்த எங்களுக்குள்ள கிரியை செய்கிற தேவன். நீர் என்ன சொல்றீங்களோ அதன்படி நாங்கள் செய்ய எங்களுக்கு விசேஷித்த கிருபைகள் வரங்களை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறவர்களை நீர் விடவே மாட்டீங்கப்பா. யாரெல்லாம் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோமோ அவங்கள சும்மா இருக்கவே மாட்டீங்கப்பா. நீங்கள் சும்மா இருந்தவரே, அவர்களுக்குள்ள ஆசீர்வாதத்தை எங்களுக்குள்ள ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிற தேவனா இருக்கு. நன்றிப்பா. இந்த 40 நாட்கள் ஜெபத்தில் இந்த 38வது நாள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரம், விசேஷித்த கிஃப்ட் நீ கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறோம். விசேஷித்த வெகுமதி அது ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமப்பா. ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் விசேஷித்த அபிஷேகம் பெறணும். ஆண்டவர் அந்நிய பாஷை பேசணும், கிருபைகள் பெறணும், வரங்கள் பெற வேண்டும். கர்த்தா, அதுதான் விசேஷித்த, அதுதான் உண்மையான கிஃப்ட் ஆண்டவரே. ஆமென் ஹல்லேலூயா. ஆமென் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லப்பா. ஆமாண்டவரே, நீங்க உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கிருபையினால் வல்லமையினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆமாண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு பேருடைய சிந்தையில் நம்முடைய வல்லமை இறங்கட்டும். என் சிந்தையை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. என் கண்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. என் காதுகளை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. கர்த்தாவே, மிஸ்டர் நாவை பரிசுத்தப்படுத்தும். என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும். என்னுடைய கைகளை பரிசுத்தப்படுத்தும். என்னுடைய கால்களை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி ஒரு விஷயம் நம்ம ஜெபிப்போமா? ஆண்டவரை என்னை பரிசுத்தப்படுத்தும். இன்னும் என் சிந்தையில் பரிசுத்தம் உண்டாகலையா? இன்னும் என் சிந்தையில் எது எது மறைந்து இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் ஆண்டவரே நீ மன்னிக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. மன்னிக்க முடியாது ஆண்டவரே. ஸ்தோத்திரம். மற்றவர்களை குறித்துள்ள கசப்புகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், பாவ சிந்தைகள், பாவ எண்ணங்கள் எது என்னுடைய சிந்தையில் இருக்குமையானா அதை ஒரு விஷயம் மன்னியும் என்று சொல்லி ஜெபிப்போமா? அதை ஒரு விஷயம் மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லுமா? ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்குறதான வேளையிலே கூட முதல் வார்த்தையாக அவர் சொன்னது என்ன தெரியுமா? பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்களை மன்னியும். அவங்க செய்தது எல்லாமே தெரியும், எல்லாம் தெரியும். என்னென்ன செய்தாங்க, காரி துப்புனாங்க. அது மட்டும் இல்லை,
அவரை தலையில் முள்மூடி சூட்டினாங்க, அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். பிரைஸ் சொல்ல அவரை இழுத்துட்டு போனாங்க. என்னெல்லாம் பண்ணாங்க பாருங்க. அது எல்லாவற்றையும் பார்த்து ஏசப்பா என்ன சொன்னார் தெரியுமா? இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். எவ்வளவு செய்தாங்க, ஆனால் எதுக்கு இதை செய்தோம் தெரியல. அவர்களை மன்னியும் என்று சொன்னார் அல்லவா? இந்த வேளையில் நாம் தேவ சமூகத்தில் 38வது நாள் வந்திருக்கிற நாம் நம்முடைய சிந்தையில் யாரையாவது மன்னிக்க முடியாமல் அப்படியே நினைத்து கொண்டிருக்கிறோம். ஏதாவது ஒரு கசப்பு இருக்குமே, ஆனால் அது ஆண்டோட சமத்தில் ஒப்புக்கொடுங்க. அதுபோல் நம்முடைய கண்களில், அது நம்முடைய காதுகளில் சில காரில் கேட்டேன் பாரு, அன்னைக்கு கேட்டேன், இன்னைக்கு எனக்கு அதை விட முடியலை, மறக்க முடியலைன்னு நினைக்கிறீங்களா? வாயினால் எதெல்லாமோ நம்ம பேசுகிறோம், நமக்கு நாவும் இருக்குன்னு சொல்லி எதெல்லாமோ நம்ம பேசுகிறோம். ஏங்க இன்னும் நமக்கு அந்த ஆவிக்குரிய வரமாகிய இன்னும் அந்த விசேஷித்த அபிஷேகம் இன்னும் கிடைக்காதபடிக்கு நம்ம இன்னும் 38 நாள் ஓடி வந்துட்டோமே. இன்னும் 2 நாள் தானே. என்ன குறை ஆண்டவரே, என்ன குறை ஆண்டவர், என்ன குறை, என்னுடைய குறைகள் என்ன? கர்த்தா என்னை கிருபையினால வரங்கள்னால் நிரப்பணும், அதுதான் என்னுடைய வாஞ்சை. ஆண்டவரே என்னை நிரப்பணும்ப்பா, என்னை நிரப்பணும் ஆண்டவரே, என்னை நிரப்பணும். இருதயத்தில் ஏதாவது காரியங்கள் ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை ஏதாவது இருக்குமே, ஆனால் என் இருதயத்தில் கசப்புகள் வெறுப்புகள் எது இருக்குதோ அதெல்லாவற்றையும் மன்னியும் ஆண்டவரே. கர்த்தாவே, என்னுடைய கைகளை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, என்னுடைய கால்களை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. என்னை ஒரு விஷயம் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடும் என்று நான் ஒப்பு கொடுக்குறேன், என்னை மன்னியும் என்று சொன்னீங்க. ஜெபிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் சொல்ல நமக்காக தாங்க கல்வாரி சிலுவையில் இயேசு தொங்கினா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதான் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? வானம் பூமி படைத்திருந்தோ வாடினே உன்னை இழந்ததினா. வானம் பூமி படைத்திருந்தோ வாடினே உன்னை இழந்ததினா. தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதா, ஓடி வந்தேன் மானிடனா. தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதா, ஓடி வந்தேன் மானிடனா. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னோ நேசியாமல் இருப்பாயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னோ நேசியாமல் இருப்பாயா. உம்மை நேசிக்கிறேன். உண்மையில் ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். கல்வாரி காட்சியை கண்ட பின்னோ நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சியை கண்ட பின்னோ நேசியாமல் இருப்பேனோ. மீண்டும் ஒரு முறை, மை நேசிக்கு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உள்ளத்தில் நம்ம சொல்லுவோம், உள்ளத்தில் நம்ம நேசிக்கிறேன். கல்வாரி காட்சியை கண்ட பின்னோ நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சியை கண்ட பின்னோ நேசியாமல் இருப்பேனோ. ஹல்லேலூயா. அப்பா, உண்மையாக நான் நேசிக்கிறப்பா. அவர் என்ன கேட்டார் தெரியுமா? மகனே, மகளே, உன் இருதயத்தை எனக்கு தான். அவனுடைய இருதயத்தை முழுவதுமாய் நாம் நம்முடைய இருதயத்தை அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டோன்னா போதுங்க. நிச்சயமாக தேவன் நம்மை சும்மா அனுப்ப மாட்டா. அவருடைய கிருபையினால் வரங்களினால் நிரப்பி தான் அனுப்புவா.
பிரைஸ் தி. நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? பரிசுத்த ஆவி கிருபைகள் வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க அதை மற்றவங்க கேட்பாங்க. ஆனால் ஆவிக்குரியவங்க நீங்கள் என்ன வரங்கள் பெற்றிருக்கிறீங்க, என்ன கிருபைகள் பெற்றிருக்கிறீங்க, நீங்கள் அபிஷேகம் பெற்றுட்டீங்களா, ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா, இதான் கேட்பாங்க. இது 40 நாள் ஜெபத்தில் இது முக்கியமான ஒரு காரியம். ஒவ்வொரு நாளும் இந்த நாளிலே முக்கியமான காரியம் என்னென்னா, ஆண்டவரே என் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தால் நிரப்புங்கப்பா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட சொன்னீங்கல்ல, உங்களுடைய ராஜ்யத்தை தேடுறோம்ப்பா. உங்களுடைய ராஜ்யத்தை தேடுறோம் ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யத்தை தேடுறோம். ராஜ்யத்துக்குரிய ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்கப்பா, எனக்கு தாங்க ஆண்டவர் ராஜ்யத்துக்குரிய ஆசீர்வாதத்தை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ராஜ்யத்துக்குரிய ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் சின்ன பிள்ளைகள் கூட ஆண்டவர்களை ஒப்பு கொடுத்துட்டாங்கன்னா அவங்கள கூட நிரப்புவாருங்க. வாலிப பிள்ளைகள் இந்த நாட்களில் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற சில சம்பவங்களை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு மிக மிக தேவை பரிசுத்த அபிஷேகம். அந்த அபிஷேகம் இல்லைன்னா நம்ம ஜெயிக்கிறது கஷ்டம். ஆண்டவரே எனக்கு இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எனக்கு தாங்க. அதில் முதலாவது பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொள்ளணும். இரண்டாவது நான் கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாலாவது உமக்காக நான் ஏதாவது நான் செய்ய வேண்டும் ஆண்டவரே. உமக்காக இந்த நாட்களில் நீங்கள் நான் நிற்கிறது எசப்பட கிருபை தாங்க, அது கரெக்ட். நிற்கிறது கிருபை தான், போகிறது கிருபை தான். ஒவ்வொரு நாளும் உங்களை பாதுகாத்து கொண்டு தான் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் தேவன். அது இல்லை என்று சொல்லவே முடியாது. ஒவ்வொரு நாள் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனாலும் அவரோடு கூட நாம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு வேணும் அல்லவா? அதை தான் இயேசு சொன்னார். நான் ஜெயம் பெற்று இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டுமானா நமக்கு தேவை பலன், நமக்கு தேவை. அதான் பரிசுத்த ஆவியினுடைய பலன். ஜெயம் பெற்று நான் என் பிதாவின் சிங்காசனத்திலே உட்கார்ந்திருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன் என்று சொல்கிறார் அல்லவா? அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும் சொன்னால் அதற்கு தேவை நமக்கு ஆவிக்குரிய கிருபைகள், வரங்கள். நீங்கள் பிள்ளைகளானால் சுதந்திரராமே. அப்பா நீங்கள் எல்லாம் பிள்ளைகள் தான். ஆனால் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வேணுமா வேண்டாமா? ஆண்டவரே எனக்கு அந்த சுதந்திரத்தை எனக்கு தர வேண்டும். உம்முடைய ஆசீர்வாதத்தை எனக்கு தர வேண்டும். நீர் ஆசீர்வதியும் ஆண்டவர் என்று சொல்லி இந்த வேளையில் ஒரு நிமிஷம் எல்லாம் நான் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா? என் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள். புறப்படும் போது இருந்தவர்கள் கடைசியில் 40 வருஷத்தில் அவர்கள் கானான் தேசத்துக்குள்ளே அநேகர் பிரவேசிக்க முடியலை. இந்த நாளில் கர்த்தர் நம்ம கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஆண்டவரே, கானான் தேசம், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம், அதை சுதந்திரித்துக் கொள்ள, அதே போல் ஆவிக்குரிய ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் ராஜ்யத்துக்குரியதை சுதந்திரித்துக் கொள்ள என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. அப்படியே நாம் முழங்கால் போட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் அப்படியே முழங்கால் போடுமா? எல்லாம் அப்படியே முழங்கால் போட்டு நம்ம தெய்வ சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களை ஒரு விஷயம் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு ஜெபக்குறிப்பு முதலாவது நம்முடைய சாமுவேல் பிரதர் ஒரு ஜெபக்குறிப்பு அவர் சொல்ல போகிறார். அவர் மனசில் என்ன ஜெபக்குறிப்பு இருக்குதோ அந்த ஒரு ஜெபக்குறிப்பை சுருக்கமாக சொல்லுவாங்க. யாராவது நம்ம ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். வாங்க சாமுவேல் வாங்க முதல்ல. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ்.
உங்கள் மனசில் இருக்க ஜெப குறிப்பை நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு பிறகு நமக்கு பியூலா எழுதி கொடுத்துருக்க ஜெப குறிப்பை நமக்கு சொல்லலாம். சொல்லலாம். இந்த தமிழ்நாட்டில் பெரிய ஒரு எழுப்பில் உண்டு பண்ணும்படியா, தமிழ்நாட்டு மக்கள் ரட்சிக்கப்படும்படியா, தமிழ்நாட்டில் பெரிய ஒரு எழுப்பில் ஆண்டவர் உண்டு பண்ணும்படியா, ஒவ்வொருவருக்காகவும் கிறிஸ்தவ பிள்ளைகள் உண்மை உத்தமாக இருக்க, தமிழ்நாட்டில் பெரிய ஒரு எழுப்பிலும் பெரிய ஒரு அசைவன் தேவனாகி கர்த்தர் உண்டு பண்ணும்படியாய், இதுக்காக இந்த ஜெப குறிப்பாக நம்ம ஜெபிப்போம். யாராவது ஒரு ஆள் ஜெபம் பண்ணுங்க. தமிழ்நாடு தமிழ்நாடு ரட்சிக்க பண்ணும். தமிழ்நாட்டில் பெரிய ஒரு எழுப்பு ஆண்டவர் உண்டு பண்ணும். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்க பண்ணணும். அது மட்டும் இல்லை, அநேக மந்திரவாதிகள், அநேக பிள்ளைகள், ஊழியக்காரங்க, விசுவாசிகள் ஒவ்வொருவரும் உண்மை உத்தமாய் காணப்படணும். ஊழியக்காரங்களை அதிகமாக ஆசீர்வதிக்கணும். எல்லா காரியத்துக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிங்க. தமிழ்நாட்டில் பெரிய ஒரு எழுப்பில் உண்டு பண்ணும்படியாக தமிழ்நாட்டு மக்களுக்காக பொதுவாக ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம் கர்த்தாவே, மை நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த தமிழ்நாட்டுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த தமிழ்நாட்டில் பெரிய ஒரு எழுப்புலும் பெரிய ஒரு அசைவன் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே நீர் உண்டு பண்ணும்படி ஜெபிக்கிறோம். அநேக பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் நீர் அதிகமாய் ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். விசுவாச பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொருவரும் உண்மைத்தமாய் காணப்படும்படி, அநேக வாழை பிள்ளைகள் ஆண்டவரே பாவத்துக்கு நேராய் ஓடாதபடி கர்த்தாவே ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் மனம் திரும்ப உதவி செய்யும்படி ஜெபிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர் ஆண்டவரே உண்மை உத்தமாக சத்தியத்தின்படி ஆண்டவரே ஊழியக்காரர்களை ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் கருத்தில் ஒப்பு கொட்டுக்கிறோம். ஊழியக்கார பிள்ளைகளை ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறதான ஒவ்வொரு ஊழியக்காரை ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். அநேக ஊழியக்கார ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உண்மை உத்தம ஆண்டவரே ஊழியம் செய்யும்படி ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீர் ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு மாற இருக்குதான உடைய ஊழியக்கார ஆண்டவரே மனம் திரும்ப என் தேவனாகிய கர்த்தர் இந்த வேளையில் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்பு கொட்டுகிறோம். ஆசீர்வதியம் பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டதுக்காக நம்ம எல்லாம் ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டதுக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பொழுது பியூலா ஜெப குறிப்பு எழுதி கொடுத்த ஜெப குறிப்பு நாட்களில் சொல்லலாம். இசப்பா உம்மை நன்றியோடு கூட ஜெபிக்கிறேன் தகப்பனே அப்பா. இந்த காலை ஜெபத்தின் தகப்பனே அப்பா 38வது நாள் எங்களுக்கான செய்த கிருபைக்காக நன்றி தகப்பனே அப்பா. இந்த வேளையில் எடுக்கிறதான ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நீங்கள் கேட்டு எங்களுக்கு அப்படியே பதில் செய்வீங்க நான் விசுவாசிக்கிறேன் இசப்பா. முதலாவது ஜெப குறிப்பாக கூட நம்ம இந்திய தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். அவங்க மத்தியில் கூட இந்த சமூக வலைத்தளங்கள் பயன்படுத்துகிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்றதான விஷயங்கள் எல்லாம் அந்த இதிலேருந்து அந்த அடிமைத்தனத்திலேருந்து அவங்க எல்லாம் வெளியில் வரணும். இதில் 60% கல்லூரிகள் செல்லும் மாணவியர் தான் இதை ரொம்ப யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் தென் இதற்கு அடிமையாக உள்ளனர். இவர்கள் இதிலிருந்து விடுபட ஜெபிக்கணும். அப்புறம் சமூக வலைத்தளம் மூலம் ஏமாறும் பெண்கள் மற்றும் ஆண்களுக்காக ஜெபிக்கணும். சமூக வலைத்தளத்தை சிறுவர்கள் பயன்படுத்தாமல் இருக்க சட்டம் கொண்டு வரப்பட ஜெபிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் ஜெபிச்சுட்டு அப்புறம் யாராவது ஒருத்தர் ஜெபிக்கலாம். இசப்பா உம்மை நன்றியோடு கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. இந்த வெயிலில் கூட ராஜா இசப்பா விசேஷமாக அப்பா வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே அப்பா. அவங்க மத்தியில் இருக்கிறதான தகப்பனே அப்பா இந்த சோஷியல் மீடியா அடிக்ஷன் கூட அப்பா மாற கிருபை செய்யுங்க ஆண்டவரே. என் தேவன் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா.
இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ட்விட்டர் போன்ற காரியங்கள்லேருந்து தகப்பனே அப்பா அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்களெல்லாம் வெளியில் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஈவனிங் அப்படியே செய்வீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. யாராவது ஒருவர் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. ஏசப்பா இந்த காலை வேளையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. சொல்லப்பட்டதான ஜெப குறிப்புக்கு உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோமப்பா ஆண்டவரே, ஸ்தோத்திரமப்பா. இந்த நாட்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா, சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோமப்பா ஃபோன் யூஸ் பண்ணுறது ஆண்டவரே நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் ஆண்டவரே ஃபேஸ்புக், யூடியூப் போன்ற காரியங்கள்ல ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா அதில் ரீல்ஸ் பார்க்குறேன்னு சொல்லிட்டு தங்களுடைய நேரங்களை ஆண்டவரே வேஸ்ட்டாக செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. அதே போல் ஆண்டவரே இன்டர்நெட் கேமிங் அந்த மாதிரி இதில் ஆண்டவரே நிறைய பேர் ஆண்டவரே மாட்டிக்கொண்டு ஆண்டவரே தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. அதே போல் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. ஏசப்பா 60% ஆண்டவரே காலேஜ் பசங்க ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோமப்பா இந்த ஃபோனுக்கு அடிமையாகி இருக்காங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. அந்த ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோமப்பா அது எல்லாவற்றையும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோமப்பா நீங்கள் மாற்றி போட முடியாது ஜெபிக்கிறோமப்பா. ஏசப்பா நிறைய ஆண்டவரே ஃபாரின் கண்ட்ரீஸில் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோமப்பா டேட்டா யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்கப்பா, இவ்வளோ தான் யூஸ் பண்ணணும். அதே போல் நிறைய ஆண்டவரே கண்ட்ரியில் ஆண்டவரே யூஸ் பண்ணுறதுக்கு தடை பண்ணப்பட்டிருக்கு ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. அதுபோல் எங்களுடைய ஆண்டவரே தமிழ்நாட்டிலையும் ஆண்டவரே ஒரு காரியங்களை நீங்கள் ஏற்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. அதற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா. யூஸ் பண்ணுறது எல்லா டைமிங்கும் குறையணும், அதே போல் டேட்டாஸ்லாம் குறையிறதுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அதுக்கு ஏதாவது ஒரு சட்ட திட்டங்களை ஏற்படுத்தி தர முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. அதே போல் நிறைய ஆண்டவரே வீடியோஸ் போடுறவங்களும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. அதில் ஆண்டவரே ஒரு மோகம் போல் ஆண்டவரே அதிலே அடிமையாகி இருக்காங்கப்பா. அதில் இருக்கிறதான காரியங்களே ஆண்டவரே நீர் மாற்ற முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. அதே போல் நிறைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மூலயமா ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா பெண்கள் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே ஆண்களும் ஆண்டவரே அதில் மாட்டிக்கொண்டு ஆண்டவரே தங்களுடைய பணங்களையும் வாழ்க்கையும் இழக்கிறதான காரியங்கள் அநேகம் வந்துட்டு இருக்குப்பா. அது எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டவரே மாற்ற முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் ஆண்டவரே, பெண்கள் ஆண்டவரே எல்லாருமே ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா அதுலேருந்து ஆண்டவரே அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் ஆண்டவரே அதை மாற்ற முடியாத ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. அவங்க ஆண்டவரே அதனால டைம் வேஸ்ட் பண்ணிட்டு ஆண்டவரே நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான காரியங்கள் நடக்குது ஆண்டவரே, ஸ்தோத்திரமப்பா. அது எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா யூஸ்ஃபுல்லாக அவங்களுடைய நேரத்தை செலவு பண்ண கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா இந்த ஜெப குறிப்பை இந்த காலை வெளியில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கும் போது இந்த ஜெப குறிப்பை நீங்கள் அங்கீகரித்து அப்படியே செய்வீர் என்று விசுவாசத்தை ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டு அப்படி செய்யப்படுறதுக்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இரண்டாவது ஜெப குறிப்பாக கூட தமிழ்நாட்டில் இருக்கிறதான மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம் மாவட்டங்களுக்காக ஜெபிக்கலாம். ராமேஸ்வரத்தில் புனித நீராட வரும் மக்கள் கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவே ரட்சகர் என்று கண்டு கொள்ள ஜெபிக்கலாம். அண்ட் தென் திண்டுக்கல்லில் மலைவாழ் மக்களை ஆசிர்வதிக்கப்பட ஜெபிப்போம். அப்புறம் மதுரையில் திருவிழாவில் கூடும் மக்களின் மனக்கண்கள் திறக்கப்பட ஜெபிப்போம். இன்னொரு விஷயம் விசேஷமாக கூட நம்ம வேளாங்கண்ணி செல்கிறதான ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கணும். அவங்க கூட இந்து மக்கள் திருப்பதி சென்றாங்கன்னா நம்ம கிறிஸ்தவ மக்கள் எல்லாம் வேளாங்கண்ணியை தேடி போயிட்டுருக்காங்க. மொட்டை போடுறது, முழங்கால்லேருந்து இங்கேருந்தே போடுறதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இது மாதிரி விஷயங்கள்லாம் யாரும் வந்து நம்ம கிறிஸ்தவ மக்கள் ஊக்குவிக்கக்கூடாது. வீட்லேயோ இல்லை ஆலயத்துலேயோ வந்து முழங்கால் படிட்டு ஏசப்பா கிட்ட கேட்டாவே எல்லாம் கொடுப்பாங்கன்றது அவங்க புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அவங்களோட மனக்கண்கள் எல்லாம் திறக்கப்படவும் ஜெபிக்கலாம். ஏசப்பா உண்மை நன்றியோடு கூட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா விசேஷமாக எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறதான தகப்பனே அப்பா மதுரை, திண்டுக்கல் தகப்பனே அப்பா, ராமேஸ்வரம், ராமநாதபுரம் மாவட்டங்களுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே அப்பா. அங்கே கூட தகப்பனே அப்பா ராமேஸ்வரத்தில் புனித நீராட வரும் தகப்பனே அப்பா ஒவ்வொரு மக்கள் தகப்பனே அப்பா எல்லாரும் ரட்சிக்கப்படணும் தகப்பனே அப்பா. மதுரையில் திருவிழாவில் அப்பா கொடுக்குறதான மக்கள் மனக்கண்களை திறக்கப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா இந்த தேவாதி தேவன் தகப்பனே அப்பா எங்கள் ஜெப குறிப்பை கேட்டு நீங்கள் தகப்பனே அப்பா ஒரு ரட்சிப்பை நீங்கள் கட்டளையிட போகிறதுக்காகவும் நன்றி தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். யாராவது ஒருவர் இதுக்காக ஜெபிக்கலாம். சோதரம் ஏசப்பா
நம்மளை நேசிக்கிற பரலோகத்து பிதாவே, இந்த கால வேளையிலே விசேஷம் ஆண்டவரே இயேசுப்பா, நாங்கள் ஆண்டவரை கூடி உங்கள் சமூகத்தில் ஒவ்வொரு ஜபத்துக்கு ஜபிக்கும் போது நீங்கள் ஆண்டவரே இயேசுப்பா அந்த ஜபத்தை கேட்டு பதில் தர தேவன் இருக்கிறீங்க. அதுக்காக நன்றியுடமே துதிக்கிறோம். விசேஷமாக இந்த வேலையில் இயேசுப்பா நாங்கள் ஆண்டவரே தமிழ்நாட்டில் மத்தியில் இருக்க ஆண்டவரே மதுரை திண்டிகளுக்காக மாவட்டத்துக்காக ஜபிக்கிறோம் இயேசுப்பா. அதே போல் ஆண்டவரே இயேசுப்பா ராமேஸ்வரம் போகிற மக்களுக்காக ஜபிக்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவரே இயேசுப்பா உண்மையாக ஆண்டவரே இயேசுப்பா தேவன் யார் என்று தெரியாமல் ஆண்டவரே இயேசுப்பா கண்மூடித்தரம் அநேக ஆண்டவரே இதுதான் தேவன் அதுதான் சாமின்னு சொல்லி அவங்களும் ஆண்டவரே இயேசுப்பா ஆண்டவரே அவங்கள நம்பி போகிறாங்க. அப்படிப்பட்ட மக்கள் ஆண்டவரே மனம் திரும்ப முடியாக்காக ஜபிக்கிற உண்மையாக ரட்சகர் இயேசுன்னு சொல்லி அவனை இருதயத்தில் நீங்கள் ஆண்டவரே இயேசுப்பா எழுப்புதலுக்கு நீங்கள் தர முடியாக்காக ஜபிக்கிறோம் இயேசுப்பா. அதே மாதிரி மதுரை மாவட்டத்தில் கூட ஆண்டவரே இயேசுப்பா சுற்றிலும் உங்கள் நாமம் மகிமைப்பட முடியாக்காக ஜபிக்கிறோம். அநேக ஜனங்கள் இந்து மக்கள் ஆண்டவரே இயேசுப்பா ஆண்டவரை கண்மூடி தர அநேக இதுலேயே நம்பி ஆண்டவரை வீணான வழியில் ஆண்டவரை போகிறாங்க இயேசுப்பா. அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவரே இயேசுப்பா மனம் திரும்ப முடியாக்காக ஜபிக்கிறோம் இயேசுப்பா. அவனை இருதயத்தில் நீங்கள் பேச முடியாக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுப்பா. நீங்கள் எவ்வளோ இன்பமானன்னு சொல்லி ஆண்டவரே அவங்கள நிறைய ருசித்து பார்க்க ஆண்டவரை கத்தர் அந்த தகுதி ஆண்டவரை பெற்றுக்கொள்ள கத்தர் கிருபை செய்ய முடியாக்காக ஜபிக்கிற இந்த கடைசி காலத்தில் கூட அநேக மக்கள் ஆண்டவரே தவறான பாதலில் நடந்து ஆண்டவரே இயேசுப்பா பாதலத்துக்கு போகிற வழியிலே ஆண்டவரை நடக்கிறாங்க. போகும்போது ஆண்டவர் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க ஆண்டவரே இயேசுப்பா. அப்படிப்பட்ட மக்கள் ஆண்டவரை ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே இயேசுப்பா இருதயத்தில் நீங்கள் பேச முடியாக்காக ஜபிக்கிறோம் இயேசுப்பா. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நம்ம ஆண்டவர் இயேசுப்பா வேளங்கரை கோயிலில் ஆண்டவர் போகிற ஒவ்வொரு ஆண்டவர் இயேசுப்பா கிறிஸ்தவ மக்களை ஆண்டவர் இயேசுப்பா இந்து மக்கள் போல ஆண்டவர் இயேசுப்பா காட்டி நம்ம இந்த சாமி கும்பிட்றன்னு சொல்லிட்டு அவங்களும் ஆண்டவர் மனசில் ஆண்டவர் இந்து மக்கள் போல ஆண்டவர் காட்டுறத அதுபடி மக்கள் ஆண்டவர் இயேசுப்பா அவன் இருதயத்தில் நீங்கள் பேச வேண்டும் இயேசுப்பா. சோதரம் இயேசுப்பா நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க நீங்கள் எதுவாதாலும் என்கிட்ட ஆண்டவர் கதவு சாத்தி என் உள்ளத்திலே ஆண்டவர் நீங்கள் ஆண்டவர் தனியாக எனக்கு கூட பேசுங்கள், நான் உங்களுக்கு எல்லா தரம் தேவன் சொல்லியிருக்கிறீங்க இயேசுப்பா. அப்படிப்பட்ட நீங்கள் வார்த்தை கொடுத்தும் போது கூட ஜனங்கள் ஆண்டவர் இயேசுப்பா இப்போ தவறான பாதத்தில் ஆண்டவர் ஜனங்களுக்கு காட்ட வேண்டும் நான் இயேசு கும்புறேன் ஆண்டவரே சொல்லி ஆண்டவரே எல்லா ஜனங்களும் அப்படிப்பட்ட அந்த பாதத்தில் போகிறாங்க. அதே போல் ஆண்டவரே ஒரு மாதம் இந்து மக்கள் போல மொட்டையடிச்சு ஒரு மாதத்தை அப்புறமா நடந்து போகிறது வெள்ளங்களில் போய் இதெல்லாம் சாமி கும்பிட்றது அந்த பழக்கம் உண்டு. அங்கே போய் தீபம்லாம் ஏற்றுறது பழக்கம் உண்டு இயேசுப்பா. அப்படிப்பட்ட மக்கள் உண்மையாக தேவன் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த கத்தர் வார்த்தைப்படி ஆண்டாரே ஒவ்வொரு நாள் ஆண்டாரே பயபக்தியோடு வாழ்கிறதுக்கு ஆண்டாரே மனம் திரும்ப முடியாக்காக ஜபிக்கிறோம் இயேசுப்பா. அது ஒரு வியாபாரம் மாதிரி ஒரு செயல் ஆண்டாரே உண்டாக்கி ஆண்டார் வெள்ளங்கனில் ஆண்டாரே உங்கள் நாமம் மகிமைப்பட வேண்டும். யார் யார் அந்த வெள்ளங்கனி கோயிலுக்கு இப்போ அப்படிப்பட்ட ஆண்டார் இருதயத்தோடு போகிறாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைங்களை ஆண்டார் நல்லா பைபிள் வாசித்து அது சத்தியத்துப்படி ஆண்டார் நடக்க கத்தர் கிருபை செய்ய முடியாக்காக ஜபிக்கிறோம் இயேசுப்பா. ஒவ்வொரு ஜபத்துக்கு குடிக்க ஆண்டார் நீங்கள் ஜபத்துக்கு பதில் தர தேவன் இந்த வேலை ஜபித்திருக்கிறோம். அந்த ஜபத்து மூலமாக நீங்கள் அப்படி கிரியங்களை செய்ய முடியாக்காக ஜபிக்கிறோம். இயேசுக்கு நம்ம ஜபிக்கிற நல்ல பிதா ஆமென் ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்ய போறார். அதை நாம் காண போகிறதுக்காக கேட்க போகிறதுக்காக விசுவாசித்து ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தமிழ்நாட்டுக்கு நம் கத்தரை ஸ்தோத்திரிப்போம். தமிழ்நாட்டுக்கு 38 மாவட்டங்களுக்கு நம் கத்தரை ஸ்தோத்திரிப்போம். 38 மாவட்டங்களுக்கு புண்ணிய ஸ்தலங்கள் அநேக இடங்களில் புண்ணிய ஸ்தலங்கள் இருக்குது. அங்கெல்லாம் போகிற மக்கள் மனம் திரும்ப முடியாது கத்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்ம தேசத்தில் இருக்க 28 மாநிலங்களுக்காக 8 யூனியன் பிரதேசங்களுக்காக கத்தரை ஸ்தோத்திரிப்போம். தேசம் முழுவதும் ஒரு எழுப்புதலை கட்டளிட முடியாது ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். காஞ்சிபுரம் மாவட்டத்துக்காக விசேஷமாக கத்தரை ஸ்தோத்திரிப்போம். 5 தாலுக்காக்கள்லையும் கத்தரை வல்லமை இறங்க முடியாது ஸ்தோத்திரிப்போம். சுற்றி இருக்கிற கிராமங்களில் தேவன் ஆத்மாக்களை ரட்சிக்க முடியாது ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உட்காரும். பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையில் அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் ஸ்டெல்லாக வந்து வாசிப்போம். பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் 22 1லேருந்து 15. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 22 1 முதல் 15 வரை. சகோதரரே, பிதாக்களே, நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லப்போகிற நியாயங்களுக்கு செவி கொடுப்பீர்களாக என்றான். அவன் எபிரேய பாஷையிலே தங்களுடனே பேசுகிறதை அவர்கள் கேட்ட பொழுது அதிக அமைதலாய் இருந்தார்கள். அப்பொழுது அவன், நான் யூதன், சிலிசியா நாட்டிலுள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து
முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியமுள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியமுள்ளவனாய் இருந்தேன். நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீயையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன். அதற்கு பிரதான ஆசாரியரும் மூப்பர் யாவரும் சாட்சி கொடுப்பார்கள். அவர்கள் கையில் நான் சகோதரருக்கு நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்குவில் இருக்கிறவர்களும் தண்டிக்கப்படும்படிக்கு அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி அவ்விடத்திற்கு போனேன். அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்குவுக்கு சமீபமான போது மத்தியான வேளையிலே தடுதியான வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது. நான் தரையிலே விழுந்தேன். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அவர், நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே என்றார். என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள். என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. அப்பொழுது நான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ. நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையற்று போனபடியினால் என்னோடே இருந்தவர்களால் கைலாகு கொடுத்து வழிநடத்தப்பட்டு தமஸ்குவுக்கு வந்தேன். அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தியுள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவனென்று சாட்சி பெற்றவனும் ஆகிய அனனியா என்னும் ஒருவன் என்னிடத்தில் வந்து நின்று, சகோதரனாகிய சவுலே, பார்வையடைவாயாக என்றான். அந்நேரமே நான் பார்வையடைந்து அவனை ஏறிட்டு பார்த்தேன். அப்பொழுது அவன், நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாய் இருப்பாய். ஆமென். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொன்ன நம்ம படித்த அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் வாசிக்க பார்க்கலாம். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாய் இருப்பாய். அவருக்கு சாட்சியாய் இருப்பாயாக. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்தின் தேவனே, இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாய் இருப்பாய். ஆமென். இதுவரைக்கும் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து நாம் எப்படி இருக்க வேண்டுமா? சாட்சியாக இருக்க வேண்டும். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சவுலாக இருக்கும்போது சவுலுக்கு அனனியா மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தை. அருமையான எல்லா காரியத்தை நம்ம பார்க்குறோம். அது மட்டுமல்ல, அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்லி வரும்போது 3வது வசனத்தில் என்ன சொல்கிறார் தெரியுமா? 3வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். பாருங்க, நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து இன்றைய தினம் எப்படி வைராக்கியமாக இருக்கிறீர்களோ அப்படியே நானும் வைராக்கியமாக இருந்தேன். அல்லேலூயா. தன்னுடைய வைராக்கியத்தை குறித்து அவர் சொல்கிறார். அப்போ அந்த வைராக்கியம் எப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம்? எப்படி இப்பொழுது நீங்கள் எனக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிறீர்கள், என்னை குற்றப்படுத்துகிறீர்கள், என்னை சூழ்ந்து நிற்கிறீங்க. இதே போல தான் நானும் ஒரு நாளில் வைராக்கியமாக இருந்தேன். ஆனால் எதை குறித்து வைராக்கியமாக இருந்தேன்? நீங்கள் நியாயப்பிரமாணத்தை குறித்து உள்ள காரியங்களில் நான் வைராக்கியமாக இருந்தேன். நான் ஒரு யூதன் என்று சொல்லி தன்னுடைய காரியங்களை அங்கே அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் பார்த்திங்கன்னா 2வது வசனத்தில் அவன் எபிரேய பாஷையிலே தங்களுடனே பேசுகிறதை அவர்கள் கேட்ட பொழுது அதிக அமைதியாக இருந்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, அப்போ யார் என்பதை வெளிப்படுத்துகிறான். யார் வெளிப்படுத்துகிறான்? இங்கே நம்ம பார்க்குற காரியம் என்னன்னு சொன்னால்,
நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாக இருப்பாய். கண்டவைகளையும் கேட்டவைகளையும் ஆவிக்குரிய காரியங்களை குறித்து நாம் மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த ஒரு முக்கியமான கருத்து. அது மாத்திரமல்ல, நாம் மற்றவர்களுக்கு சாட்சியாக நாம் காணப்பட வேண்டும். நீங்கள் எனக்கு சாட்சிகள் அப்படிங்கிறார். அப்போ நாம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? சாட்சிகளாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்த காரியங்கள் அதுதான். பாருங்கள், 8ஆம் வசனத்தில், நீங்கள் பரிசுத்த ஆவியினிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பாருங்க, நீங்கள் எனக்கு சாட்சிகள். அதை தான் இவர் சொல்றார். நாம் இன்றைக்கு கண்டவைகள், கேட்டவைகள், ஜெபத்தில் பங்கு பெற்றவைகள், உங்களுக்கு தேவன் செய்தவைகள், இது எல்லாத்துக்கும் நீங்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? சாட்சி உள்ளவர்களாக மற்றவர்களுக்கு நீங்கள் சாட்சியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பது இன்றைக்குள்ள முக்கியமான காரியங்கள். ஏதோ நம்ம இருக்கிறோம், போகிறோம், ஆவிக்குரிய சபையில் இருக்கிறோம், நம்ம அப்படி இல்லை. நம்மை குறித்து சாட்சி நாம் அவன் பார்க்கும்போது நாமும் சாட்சியாக இருக்க வேண்டும், மற்றவர்களும் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். அது மிக முக்கியம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் அங்கே அவர் சொன்ன சாட்சி. அவங்க அந்த நேற்று தினத்தில் பார்க்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, நேற்று நம்ம பார்த்த அந்த அதிகாரத்தினுடைய 39ஆம் வசனம் 21-39. அதற்கு பவுல், நான் சிலிசியா நாட்டில் உள்ள கீர்த்தி பெற்ற தர்சு பட்டணத்து யூதன், ஜனங்களுடனே பேசும்படி எனக்கு உத்தரவாக வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ஜனங்களுடனே பேசும்படி எனக்கு உத்தரவு அருள வேண்டும். பாருங்க, உத்தரவாக வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறேன். அப்போ ஜனங்கள்கிட்ட என்ன பேசணும் அதை தான் அவர் சொல்கிறார். ஜனங்கள்கிட்ட நாம் பேசணும். எல்லாரும் அங்கே சவுல் பவுலை என்ன செய்கிறாங்க? அடிக்கிறாங்க. அவர்கள் அவரை எப்படி வேதனைப்படுத்துகிறாங்க. நான் அந்த நேரத்தில் சொல்கிறேன், நான் யார் தெரியுமா? நான் ஒரு யூதன். அது மாத்திரமில்லை, ஏன் நான் இப்படி இருக்கிறேன்? அப்படி உங்களை மாதிரி நான் இருந்தேன். ஆனால் இப்போது எப்படி நீங்கள் இப்போ வைராக்கியமாக இருக்கீங்களோ அதே போல் அதை விட அதே மாதிரி தான் நானும் இருந்தேன். ஆனால் இப்போ நான் எப்படி மாறி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த ஆண்டவர் எனக்கு தரிசனம் கொடுத்தார். அல்லேலூயா. நான் தமஸ்குவுக்கு போகும்போது அப்போது மத்தியான வேளையில் திடீரென்று ஒரு வெளிச்சம் வந்து சந்நிதியிலே நான் விழுந்தேன். அப்போது சாட்சின்னு சொன்னால் நம்முடைய அனுபவங்களையும் நாம் சாட்சியாக சொல்ல வேண்டும். நாம் எப்படி சந்திக்கப்பட்டோம், எப்படி ரட்சிக்கப்பட்டோம், முதல்ல நம்ம எப்படி இருந்தோம், இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறதை சாட்சியாக நம்ம வாழ்கிறது மட்டுமல்ல, சாட்சி நம்ம சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அதை தான் தேவன் விரும்புகிறார். நாம் சாட்சியாக வாழ வேண்டும், சாட்சி சொல்ல வேண்டும். அதுதான் இன்றைக்கு தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாக இருப்பாய். ஆமென். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி, நான் ஒவ்வொருவரும் சாட்சி. நாங்கள் யார்? ஆண்டவருக்கு சாட்சி. ஒருத்தர் சொல்கிறாரு, ஏங்க நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க, திருப்பி நீங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டு இப்படிலாம் நீங்கள் பின்மாற்றம் ஆகிட்டீங்க, இப்படிலாம் பண்ணுறீங்க, இன்னும் நீங்கள் சர்ச்சைக்கு வர மாட்டேங்கிறீங்க, இதெல்லாம் அப்படி சொல்லி கேட்டால் எப்போது கேட்டால் சொல்லுவாராம், இங்கே பார், நீங்கள் ஒருவேளை வருகையில் எடுத்துக்கொள்ளப்படலாம், ஆனால் நான் இரத்த சாட்சியாக இது மறித்து உங்களுக்கு பின்னால் வந்துடும் அப்படின்னாராம். பாருங்கள், அசால்ட்டான பேச்சு. நீங்கள் இயேசுனுடைய வருகையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுங்க, நான் கைவிடப்பட்டுருவேன், ஆனால் இரத்த சாட்சியாவது மறித்து உங்களுக்கு பின்னால் நான் வருவேன்னு சொன்னால், இது வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டான பேச்சு. கடைசியில் பார்த்துக்கலாம், கடைசியில் உயிர் போகிறதுக்கு முன்னால் பார்த்துக்கலாம். கடைசியில் இந்த மாதிரி அசால்ட்டான பேச்சு சிலருக்கு உண்டு. அப்படி இல்லை. இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா? சாட்சியாக இருக்க வேண்டும். இன்றைக்கும் சாட்சியாக நாமும் இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு சாட்சியாய் சொல்ல வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சொன்னதை சொல்லி அதற்கு பிறகு இயேசுவை குறித்து நாம் சாட்சி கொடுக்க வேண்டும். நான் அப்படி இருப்பேன் ஆண்டவர் என்று சொல்லி இந்த 38வது நாள், ஆண்டவரே நானும் சாட்சியாக இருப்பேன், மற்றவர்களுக்கு சாட்சி சொல்லுவேன். என்னுடைய சாட்சி மட்டுமல்ல, உம்முடைய சாட்சி நான் சொல்லுவேன். நான் ஒரு சாட்சி என்று நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். நான் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கிறேன். பிரைஸ் சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நம்ம
நன்றி சொல்லுவோமா? ஆண்டவர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஹல்லேலூயா 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 மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களில் இந்த வார்த்தைக்காக பாஸ்டர் அவர் ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் வச்சுருக்க ஜெப குறிப்புக்கும் அவங்க ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. பிரைஸ் சொல்லலாம். ஹல்லேலூயா ஜெபம். நன்றி ஆண்டவர். ஜெப குறிப்பெல்லாம் கையில் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லோரும் ஜெப குறிப்பை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஸ்தோத்திரத்தை துதிக்கும் பாத்திராக இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த கால வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். கடந்த இரவெல்லாம் எங்களை பாதுகாத்து இந்த 38வது நாள் அதிகாலை ஜெபத்திற்கு எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த கிருபை மேலானதையா. காலை தேடுவோர் என்னை கண்டடைவார் என்று சொன்னதான இந்த வார்த்தையின்படி இந்த கால வேளையில் வந்திருக்கதான பிள்ளைகள் மேல் ஒவ்வொருடைய மேலும் ஆண்டவரே உம்முடைய கிருபையின் பிரசன்னத்தை நீ தரும்படியாய் இந்த சமத்தில் ஜெபிக்கிறோம். அப்பா, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொன்னது போல அப்பா, அருமையான பிள்ளைகள் ஆண்டவரை வாஞ்சியோடு வந்து ஜெப குறிப்புகளை இந்த சமூகத்தில் வைக்கும் போது ஐயா நீர் பதில் தருகிற தேவன். ஜெபத்தை கேட்கிறவரை மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள் சொன்னது போல ஜெபத்தை கேட்கிற எங்கள் அன்பு தகப்பன் எங்களுக்கு இறங்கும்படியாய் இந்த சமத்தில் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் உமக்கு சாட்சியாய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் சாட்சியாய் ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே ஜெப குறிப்புக்காய் ஜெபித்ததான ஜெப குறிப்புகள் ஜெயம் பெற்று சாட்சியாய் வாழ கிருபை செய்யுங்கப்பா. வந்தான ஒவ்வொருவரையும் இந்த கிருபையினால் ஆண்டவரை மூடிக்கொள்ளுங்கப்பா. வார்த்தைகள் அவர்களை உயிர்ப்பிக்கட்டும். காலை வேளையில் வந்தது நன்மையாய் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் காணப்பட கிருபை செய்யும். வேலை போகும்போது வரும்போதும் இந்த கரம் ஆண்டவரை ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும் ஐயா. ஆண்டவரே சப்பா அந்த கால வேளை ஜெபத்தை நடத்தின மகனையும் செய்து கொடுத்த மகனையும் பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. இன்னும் ஆண்டவரே சப்பா அநேகருக்கு ஆண்டவரே சாட்சியா அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிதாங்கப்பா. தொடர்ந்து ஆண்டவரே ஊழியத்தையும் விசுவாச பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். எல்லா ஜபங்களுக்கும் நீர் பதில் தருகிற தேவனாய் இருக்கிறீர். தொடர்ந்து உடைய கிருபைக்குள் மறைத்து கொள்ளும். விசேஷமாய் காலவேளையில் வந்ததான பிள்ளைகளை விசேஷித்த வண்ணமாய் அவர்கள் நினைக்கிற ஜெபிக்கிற காரியங்களுக்கு பதில் தந்து ஆசீர்வதித்து அனுப்பும். துதிக்கு பாத்திராக இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். மீட்பு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபத்தில் பங்கு பெற்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவ ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் கிருபையும் சமாதானமும் நம்மோடும் சகல பரிசுத்தவர்களும் என்றும் என்றும் சதா காலங்களில் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தர் நாமத்தினால ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்.